மக்களே, லக்கி ரேஷன் கார்டு இருக்கிறவங்க உடனே எடுத்துக்கிட்டு போங்க. இதை விட சிறப்பான சான்ஸ் கிடைக்காது. சென்னை ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அதை ஆதாருடன் இணைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. இதற்காக பல இடங்களில் இ-சேவை மையங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பலர் நேரடியாக அரசின் திட்டங்களை பெற்று வருகின்றனர். அதோடு அவர்கள் ஆதார் கார்டையும் பல திட்டங்களுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் இது இரண்டையும் இணைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் பணம் பெற வேண்டுமானால் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை இணைத்திருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இணைக்காத பட்சத்தில் அரசின் திட்டங்கள் இழக்க நேரிடும். உங்கள் ரேஷன் கார்டுடன் உங்கள் ஆதார் இணைக்கவில்லை என்றால் அரசு கொண்டு வரும் குறிப்பிட்ட கொள்கைகள் மற்றும் விதிமுறைகள் பொறுத்து கடுமையான விளைவுகள் ஏற்படலாம். மானியங்கள் அல்லது பலன்கள். ஆதார் இணைப்புடன் அரசாங்கம் சில மானியங்கள் அல்லது பலன்களை இணைக்கலாம். உங்கள் ரேஷன் கார்டுடன் உங்கள் ஆதார் இணைக்க தவறினால் இந்த பலன்கள் இழக்க நேரிடும். அதாவது மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களில் பலன் பெற முடியாது. அரசு சேவைகளை பெறுவதில் உள்ள சிரமம். பல்வேறு அரசு வேலை சேவைகள் செய்வதற்கு ஆதார் இணைப்பு அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. உங்கள் ரேஷன் கார்டுடன் உங்கள் ஆதார் இணைக்காததால் இந்த சேவைகளை அணுகுவதில் சிரமம் அல்லது தாமதம் ஏற்படலாம். இணங்காத அபராதங்கள். ஆதார் இணைப்பு தொடர்பான அரசாங்க நிலைகளுக்கு இணங்காததற்கு அபராதம் விதிக்கப்படலாம். இதில் அபராதம் மட்டுமின்றி பிற சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம். தமிழ்நாட்டில் கட்டாயம். தமிழ்நாடு மாநிலத்தின் அனைத்து பயனாளிகளுக்கும் ஆதார் ரேஷன் கார்டு இணைக்க செயல்முறை தமிழ்நாடு அரசு கட்டாயமாக்கி உள்ளது. நீங்கள் தமிழ்நாட்டில் நிரந்தர வசிப்பராக இருந்தால், பிடிஎஸ் கடையிலிருந்து ரேஷன் பெறுகிறீர்கள் என்றால், பல்வேறு அரசு திட்டங்கள் பெற வேண்டும் என்றால் உங்கள் ஆதார் அட்டையை உங்கள் ரேஷன் கார்டோடு இணைக்க வேண்டும். இல்லையெனில் அரசிடமிருந்து இலவச ரேஷன் பெற முடியாது, வேறு சேவைகளை பெற முடியாது. ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு தமிழ்நாடு அரசு மூலம் எளிமையாக உள்ளது. ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு தமிழ்நாடு 2024 NFSC 2013 கீழ் இலவச ரேஷன் கார்டு வழங்குவதற்கு ஆதார் ரேஷன் கார்டை இணைக்கும் செயல்முறை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. மாநிலத்தில் நடைபெறும் ரேஷன் மோசடிகளை தடுக்கவும் அட்டைதாரர்கள் இல்லாதவர்களுக்கு ரேஷன் வழங்கவும் இந்த முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. நன்மைகளை பெறுதல். ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டை இணைப்பதற்கான கடைசி தேதி 30 செப்டம்பர் 2024 ஆகும். தேங்க்யூ.